வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். காசி தமிழ்ச் சங்கமத்தின் வளர்ச்சி குறித்து காசி மற்றும் சௌராஷ்டிர தமிழ்ச் சங்கம அமைப்புகளைச் சேர்ந்த மக்கள் தங்களது கருத்துக்களை தம்முடன் பகிர்ந்து கொண்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 11 ஆண்டுகளில் நாட்டின் மருத்துவ கட்டமைப்பை வலுப்படுத்தியுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தமிழக மக்களின் வசதி கருதி விரைவு ரயில்கள் சில நிறுத்தங்களில் நின்று செல்ல ஏற்பாடு செய்த பிரதமருக்கும் ரயில்வே அமைச்சருக்கும் தமிழக மக்கள் சார்பில் நன்றி தெரிவிப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று அஇஅதிமுக ஆட்சி அமைக்கும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். 19 வயதிற்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 108 ரன் என்ற இலக்கை அமெரிக்கா நிர்ணயித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். சிறப்புமிக்க பொங்கல் பண்டிகையின் போது காசி தமிழ்ச் சங்கமத்தின் வளர்ச்சி குறித்தும் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வை அது எவ்வாறு வலுப்படுத்துகிறது என்பது பற்றியும் தமிழ் மக்களோடு பகிர்ந்து கொண்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சோம்நாத் சுயமரியாதை பெருவிழாவின் போது காசி தமிழ்ச் சங்கமம், சௌராஷ்டிர தமிழ்ச் சங்கமம் ஆகியவற்றைச் சேர்ந்த தமிழ் மக்களை தாம் சந்தித்ததாக கூறியுள்ளார். தமிழுக்கும் தமிழக வளர்ச்சிக்கும் தாம் மேற்கொண்டு வரும் பணிகளை அவர்கள் பாராட்டியதாகவும் தமிழ்ச் சங்கமத்தின் வளர்ச்சிக்கான கருத்துக்களை தாம் அவர்களிடம் பரிமாறிக் கொண்டதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் இந்த சமூக வலைதள பதிவை பகிர்ந்து கொண்டுள்ள தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன், ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உயரிய கருத்தியலோடு தமிழகத்திற்கும் வாரணாசிக்கும் சௌராஷ்டிர மக்களுக்கும் இடையேயான தொடர்பை வலுப்படுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் முன்னெடுப்புகள் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 11 ஆண்டுகளில் நாட்டின் மருத்துவ கட்டமைப்பை வலுப்படுத்தியுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். கோயம்புத்தூரில் இன்று தனியார் மருத்துவமனை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் 2014ஆம் ஆண்டுக்கு முன்பு 37,000 கோடி ரூபாயாக இருந்த சுகாதாரத்துறைக்கான பட்ஜெட் ஒதுக்கீடு நடப்பாண்டில் 98,000 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் 50 கோடிக்கும் மேற்பட்டோர் இலவச மருத்துவ காப்பீடு பெற்று பயனடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டின் அனைத்து கிராமப் பகுதிகளிலும் மருத்துவ வசதியை உறுதி செய்ய ஆரம்ப சுகாதார மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மருத்துவ படிப்புகளுக்கான இடங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கணிசமாக உயர்த்தி உள்ளதாக கூறிய அவர், மருத்துவ முதுகலை படிப்புகளுக்கான இடங்கள் 36,000லிருந்து 70,000ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்ற இலக்குடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறினார். தமிழ் சகோதர சகோதரிகளுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். இன்று அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழில் தமது வாழ்த்துக்களை பதிவிட்டுள்ள திரு அமித் ஷா, இந்த ஆண்டு இயற்கையுடனான நமது தொடர்பையும் நாட்டின் வளமான பாரம்பரியத்தையும் போற்றும் விதமாக இந்த பொங்கல் கொண்டாட்டம் அமைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க உணர்வோடு அனைவரும் முன்னேற்ற பாதையில் செல்வோம் என்றும் திரு அமித் ஷா தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். தமிழகத்தில் சில விரைவு ரயில்கள் முக்கிய இடங்களில் நின்று செல்ல வேண்டும் என்ற தமிழக மக்கள் சார்பில் தாம் விடுத்த கோரிக்கையை நிறைவேற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவிற்கும் தமது நன்றியை தெரிவிப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சென்னை, திருச்சி, மதுரை, சேலம், திருவனந்தபுரம் ரயில்வே கோட்டங்களில் மக்களின் வசதிக்காக விரைவு ரயில்கள் நின்று செல்ல வேண்டும் என்ற ரயில்வே அமைச்சரிடம் விடுத்த கோரிக்கையை ரயில்வே அமைச்சகம் நிறைவேற்றி தந்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அதிக இடங்களில் வெற்றி பெற்று அஇஅதிமுக ஆட்சி அமைக்கும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் மேச்சேரி அருகே காளிப்பட்டியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட அவர் தங்களது கூட்டணியில் விரைவில் புதிய கட்சிகள் இணையும் என்று தெரிவித்தார். மாநிலத்தில் உள்ள விவசாய தொழிலாளர்கள், கிராமப்புற மக்கள் அனைவரும் அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் மன நிறைவுடனும் மகிழ்ச்சியுடனும் இருந்ததாக கூறினார். பிஜேபி, பாமக உள்ளிட்ட கட்சிகள் தங்கள் கூட்டணியில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த திமுக அரசு தவறிவிட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி குற்றச் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதையும் அவர் கூறினார். திமுக அரசும் காவல்துறையும் குற்றங்களை கட்டுப்படுத்தவும் தடுக்கவும் எவ்வித முயற்சியும் மேற்கொள்ளவில்லை என்று அவர் தெரிவித்தார். பல மொழிகள், கலாச்சாரம் நிறைந்த இந்தியாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு திறம்பட ஆட்சி செய்து வருவதாக அவர் கூறினார். உலக அளவில் சிறந்த தலைவராக பிரதமர் திகழ்கிறார் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மண்பானை பொங்கல் படையல் இன்று நடைபெற்றது. மூலவருக்கு தங்கக்கவசம் அணிவிக்கப்பட்டு நடைபெற்ற பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான அருள்மிகு திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பொங்கலை முன்னிட்டு மூலவருக்கு தங்கக்கவசம் சாத்துபடி செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் இன்று நடைபெற்றன. வழக்கமாக திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் மடப்பள்ளியில் வெண்கலப்பானையில் தயாரான பிரசாதம் சுவாமிக்கு நைவேத்தியம் செய்யப்படும். ஆனால் தைப்பொங்கலை முன்னிட்டு மட்டும் 5 மண்பானைகளில் பொங்கல் தயாரித்து உச்சி காலத்தில் சுவாமிக்கு படைக்கப்பட்டு நைவேதனம் நடக்கும் நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று தைப்பொங்கலை முன்னிட்டு அதிகாலை முதல் ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வந்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் மூலவருக்கு மண்பானையில் பொங்கல் படையல் வைத்து உச்சிக்கால பூஜையும் சிறப்பாக நடைபெற்றது. சிறப்பு பூஜையில் பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். ஆகாசவாணி செய்திகளுக்காக மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா. மாட்டுப் பொங்கல் நாளை கொண்டாடப்படுகிறது. தருமபுரி மாவட்டத்தில் வாரச் சந்தைகளில் கால்நடைகளை அலங்கரிக்க தேவையான பொருட்களின் விற்பனை களைகட்டியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாளை மாட்டுப் பொங்கல் வழக்கமான உற்சாகத்துடன் தருமபுரி மாவட்டத்தில் கொண்டாடப்பட உள்ளது. இதற்கான முன்னேற்பாடு பணிகளை தற்போதே விவசாயிகள் மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக தருமபுரி வார சந்தைகளில் மாடுகளுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் அமோகமாக விற்பனையாகியுள்ளது. இதையடுத்து விவசாயிகள் நாளை காலை முதலே மாடுகள் மற்றும் கால்நடைகளை குளிப்பாட்டி அதை தூய்மைப்படுத்தி அதற்கான வண்ணங்களை பூசி கண்ணை கவரும் வகையில் புதிய வகையிலான வண்ண நூல் மற்றும் கயிறுகள், கொம்பு கயிறுகள், திஷ்டி கயிறுகள், சங்குகள், மூக்கணாங்கயிறு, கழுத்தில் அணியும் பல்வகை மணிகள் உள்ளிட்டவைகளை அலங்கரித்து மாட்டுப் பொங்கலை கொண்டாட உள்ளனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி. மாநில அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் சென்னை சங்கமம் திருவிழா ஆவடி ஆயுத தொழிற்சாலை மைதானத்தில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்து வந்திருந்த நாட்டுப்புற கலைஞர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். மாநில அளவிலான கபடி சாம்பியன்ஷிப் போட்டியும் நடைபெற்றது. மாவட்டச் செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரே பகுதியைச் சேர்ந்த 1500க்கும் மேற்பட்டோர் ஒன்றிணைந்து பங்கேற்ற சமத்துவ பொங்கல் விழா இன்று நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பொங்கல் பண்டிகையையொட்டி குதிரை வண்டி பந்தயம் இன்று நடைபெற்றது. மகர சங்கராந்தியை முன்னிட்டு ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி பர்வதவர்தினி அம்பாளுக்கு தீர்த்தவாரி நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருநெல்வேலியிலிருந்து தாம்பரத்திற்கு வரும் 18ஆம் தேதி இயக்கப்படும் சிறப்பு ரயிலில் கூடுதலாக படுக்கை வசதி கொண்ட 2 பெட்டிகள் இணைக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 19 வயதிற்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 108 ரன் என்ற இலக்கை அமெரிக்கா நிர்ணயித்துள்ளது. புலயாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த அமெரிக்கா 35.2 ஓவரில் 107 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 108 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு விளையாடி வரும் இந்தியா ஒரு விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் எடுத்த நிலையில் மழை குறுக்கிட்டதால் தற்போது ஆட்டம் தடைபட்டுள்ளது. பிரீமியர் லீக் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இன்று மும்பை அணி உத்தரப்பிரதேச அணியை எதிர்கொள்கிறது. நவி மும்பையில் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. அகில இந்திய அளவிலான 3 நாட்கள் நடைபெறும் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான 80 அணிகள் பங்கேற்கும் பூப்பந்தாட்ட போட்டியை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் திருச்சியில் இன்று தொடங்கி வைத்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். காசி தமிழ்ச் சங்கமத்தின் வளர்ச்சி குறித்து காசி மற்றும் சௌராஷ்டிர தமிழ்ச் சங்கம அமைப்புகளைச் சேர்ந்த மக்கள் தங்களது கருத்துக்களை தம்முடன் பகிர்ந்து கொண்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 11 ஆண்டுகளில் நாட்டின் மருத்துவ கட்டமைப்பை வலுப்படுத்தியுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தமிழக மக்களின் வசதி கருதி விரைவு ரயில்கள் சில நிறுத்தங்களில் நின்று செல்ல ஏற்பாடு செய்த பிரதமருக்கும் ரயில்வே அமைச்சருக்கும் தமிழக மக்கள் சார்பில் நன்றி தெரிவிப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று அஇஅதிமுக ஆட்சி அமைக்கும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்.
19 வயதிற்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 108 ரன் என்ற இலக்கை அமெரிக்கா நிர்ணயித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.